அந்த ஸ்டேஜ் 1 வர்றப்போ நம்ம இந்த ஹோம் ரெமெடி, இந்த ஹீட்டு, அப்புறம் மெயின் விஷயம் என்னென்னா அந்த போர்க் சாப்பிட்டா வந்து சரியாயிரும் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது மித்தா இல்லை அது ட்ரூத் தானே சார்? அதாவது பாடியை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முக்கியமாக பண்ண வேண்டியது நம்ம வாட்டர் இன்டேக் தான். நல்ல அடிக்வேட் வாட்டர் இன்டேக் எடுத்தாலே நெருப்பு எப்படி அணைப்பீங்க? தண்ணி ஊற்று. அதே தான், பாடி ஹீட்டாக இருக்குனாச்சா யூ கேன் நியூட்ரலைஸ் வித் அடிக்வேட் வாட்டர். நம்ம உடம்புல நீர் பற்றாக்குறை ஏற்படும் போது தான் மலம் கட்டுது. நம்ம மலத்தில் இருக்கிற ஈரம்லாம் உரிய தான் மலம் டைட் ஆகுது. ஏன் உரியுது? நம்ம சரியாக தண்ணி குடிக்கலன்னா அந்த நீர் வத்துது. ஸோ இதுதான் முதல் காரணம். ரெண்டாவது நார் சத்து. ஸோ யுவர் ஃபைபர்ஸ் எதில் நிறைய இருக்குன்னா எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் அண்ட் ஆல் ஃப்ரூட்ஸ். ஸோ நான் என் பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது மதியானம் 2 பொரியல் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரை வகைகள், எல்லா கீரைகளும் சாப்பிடலாம். பச்சை கலரில் இருக்க எல்லா காய்கறிகளும் ஃபைபர் அண்ட் ஃப்ரூட்ஸ் இந்த ஈவினிங் அண்ட் அடிக்குவேட் வாட்டர், நல்ல தண்ணி. இது 3ம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் என்னை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இது அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த வழிமுறைகளை சொல்லுவேன். இதை பின்பற்றினாங்கன்னா அது அடுத்த ஸ்டேஜ் போகாமல் கூட போகலாம். இல்லையா அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜில் வந்து பார்க்குறதுக்கு பல வருஷங்கள் கூட ஆகலாம்.